வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரி பகுதியில நம்ம அண்ணன் விஜய போட்டு பொழந்த ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். யாருன்னு கேக்குறீங்களா? கூட பணியாற்றுகிற சினிமா நடிகர்கள் போட்டு வச்சு செஞ்சிருக்கிறாங்க. கைது பண்ணியாந்தால என்ன வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு பொழந்து விட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நம்ம தலைவி தங்க தலைவி ஓவியா இருக்காங்கல்ல, யார் பிக் பாஸ் ஓவியா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்னையா, யாரா இருந்தா நமக்கு என்ன, 40 பேர் செத்து இருக்கிறாங்க, இவரை பார்க்க போய் செத்து இருக்கிறாங்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்துக்கணும். அதனால அவர் என்ன பண்ணணும், கைது பண்ணுங்க. இது ஒரு கிரைம். 40 பேருடைய வாழ்க்கை போயிருக்கு. யாரால போச்சு? விஜயால போச்சு. அப்ப என்ன பண்ணணும்? விஜய் பொறுப்பேத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன்றாங்க, கைது பண்ணுங்கன்றாங்க. ஓவியா கைது பண்ணுங்கன்றாங்க. இன்ஸ்டால போட்டு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். ராஜ்கிரண் இருக்காருல்ல, அவர் எப்பவுமே அடிச்சா தர்ம அடிதான். ராஜ்கிரண் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இறைவா அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்து, அவங்களை எப்படியாவது மனச நல்லாக்கு, அவங்களுக்கு ஆறுதலை கொடு. ஏன்னா அவர் சாமி கும்பிடுறவரு, அல்லாஹ்வை கும்பிடுவாரு. அதனால ராஜ்கிரண் என்ன பண்றாரு, சாமியை கும்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடு சாமி. இனிமேல் இப்படி கூட்டம் கும்பலுக்கு போய் உசுர விடாம நம்மள நாம தான் பாத்துக்கணும் அப்படின்ற புத்திய இந்த பாமரனுக்கு கொடு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு. கதறிட்டு இருக்காங்க, பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க, பதறிட்டு இருக்காங்க. என்ன தெரியுங்களா, இந்த பாமரன் சொன்னது யாரு தெரியுமா? நேத்து இந்த கரண்ட் கம்பியில தொங்குனானே, நேத்து லைட் கம்பியில தொங்குனானுங்களே, கோயில் கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு அல்சாட்டி பண்ணிட்டு இருந்தாங்களே, போலீஸும் சேர்ந்து குரங்கு மாதிரி ஏறி அவங்களை அடிச்சு பத்திட்டு இருந்துச்சு. இந்த குரங்கு கூட்டத்தை பார்த்துதான் ராஜ்கிரண் தெளிவா சொல்றாரு, இறைவா உயிரை இழந்தவங்களுக்கு ஆறுதல் கொடு. இந்த பன்னாட பசங்க இருக்காங்களே, இவனுங்களுக்கு நம்மள நாம தான் பாத்துக்கணும், நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாவல அப்படின்ற நல்ல புத்திய கொடு. இது மாதிரி கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டு சாகாம இருக்கிறதுக்கு பாமர மக்களுக்கு அறிவை கொடுன்ட்டாரு. நீ படிச்சு வாங்கின டிகிரி இல்லடா உன்னை அழைக்கிறதுக்கும் உன்னை மதிப்பீடு பண்றதுக்கும். அந்த டிகிரி வாங்கின பிறகு நீ எப்படி மனுஷங்கிட்ட நடந்துக்கிற, எப்படி சமூகத்துல நடந்துக்கிறன்ற வச்சுதான் உன்னை மதிப்பானுங்க. இப்படி குரங்குட்டி மாதிரி மரத்துல தூங்கிட்டு இருக்கிற எவனாவது மதிப்பானா? அதான் அவர் சொல்றாரு, பாமரங்களுக்கு அறிவு குடுசாமின்றாரு. இதை விட கேவலமா புளிச்சுன்னு மூஞ்சில துப்ப முடியாது. சத்யராஜ் தாம் பங்குக்கு அடிச்சிருக்காரு, பச்சன் ஒட்டாங்கையில தட்டி விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ இந்த பெரிய துயரத்துல மரணிச்சு போனா அத்தனை பேருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இந்த பாட்டை எங்கேயே கேட்ட மாட்டே இருக்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி எம்ஜிஆர் பாட்டு நமக்கு அப்படிதான் சொல்ல தெரியும். என்னவா, தவறு என்பது தவறி செய்வது, தெரியாம செஞ்சது தவறு, அதை திருத்திக்க. தப்பு என்பது தெரிந்தே செய்வது. மிஸ்டர் விஜய் கூட்டம் காட்டணும், புசியானந்து கூட்டம் காட்டணும், அதனால 8000 பேரை உள்ள இழுத்துட்டு வந்து எங்க மக்கள் மேல ஏறி மிதிச்சுட்டீங்க. அதுல கொத்து கொத்தா விழுந்து மூச்சு விட முடியாம செத்து போயிருக்காங்க. விழுந்த ஆளுங்களை தூக்கி விட வக்கு இல்லாம அவங்க மேல ஏறியே ஓடி இருக்கானுங்க. புரியுதுங்களா? தவறி செய்வது என்பது தெரியாம செஞ்சிருது, தப்புனா தெரிஞ்சே புரிஞ்சே இதெல்லாம் நடக்கும்னு அறிஞ்சே ஒரு தவற பண்ணதான் நேத்து நடந்த படுகொலை. அப்ப நீ தப்பு செஞ்சுட்ட, வருந்தி ஆகணும். அதுக்கான உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொன்ன மாதிரி ஏத்துக்க. சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. என்ன யோசி, சிந்திச்சு பார்த்து உன் செயல் திட்டத்தை மாத்தியா கும்பல் கும்பலா போய் கொலை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காத. கரெக்டா ஸ்கெட்ச போடு, கரெக்டா திட்டமிடு, உன் ஆளுகளை இறக்கி விடு, களப்பணியில உட்கார வை. சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து. கூட்டம் காட்டுறேன்னு மாஸ் காட்டுறேன், அப்படியே மேல இருந்து கேமரா எடுத்துச்சுன்னா ஒரு பயங்கர மாசு. இந்த அல்பத்தனத்தை அல்ப புத்தியெல்லாம் மாத்திட்டு சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தாலும் திரும்ப வராம பாத்துக்கோ. ஒரு வேலை விஜய்க்கே நாலேஜ் இல்லாம நடந்து போச்சுப்பா அப்படின்னு கூட வச்சுக்கோ, திரும்ப இதே மாதிரி நடக்காம பாத்துக்க. இதுதான் அவர் போட்ட பதிவுங்க. அவரு ஒரு வீடியோவே போட்டார், பாருங்களேன். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது.
தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. மறந்து விட்டாங்க, மறந்துட்டாங்க, அடா பாவிங்களா அப்படின்னு. இவரோட நிக்கலங்க நம்ம விஷால். உடம்பு முடியாம இருந்தாரு, இப்ப நல்லா ஆயிட்டாரு. விஷால் ஒரு போடு போட்டிருக்காரு, என்னையா 40 பேரை கொண்டுட்டு நீ வாட்டு போவையா, மரியாதைய போய் அவங்களுக்கு நிவாரணம் கொடு, இழப்பீடு கொடு அப்படின்னு நேத்தே கடுமையா போட்டிருக்காரு. நேத்து சாயந்தரமே போட்டாரு. இன்னைக்கு மத்தியானம் தான் பார்த்தேன். புரியுதுங்களா? சாயந்தரமே போட்டு வெளுத்து விட்டுருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே மரியாதை இழப்பீடு கூடியாரு. அதுக்கு பிறகுதான் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. கொடுக்கணும்னு சொல்லியிருக்காப்ல, கொடுப்பாரான்னு தெரியாது, மேபி கொடுத்துருவாரு, கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்த பாத்துக்குங்க, அத்தனை நடிகர்களும் நடிகைகளும் புளிச்சுன்னு மூஞ்சில துப்பிட்டாங்க. குறைந்தபட்ச அனுபவமும் ஆற்றலும் அரசியல் தெளிவும் சித்தாந்த புரிதலும் இல்லாத நீ எல்லாம் என்ன பண்ண போறன்றதா இதுக்குள்ள இருக்கிற கேள்வி. இவங்க திரும்ப திரும்ப பேசுறது அதான். இதுவரை நடந்தது நடக்கட்டும், அப்படியே போகட்டும், இனிமேலாவது திருந்துடா, இனிமேலாவது திருந்து அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லணுங்க, சொல்லணும். தப்பு நடக்கும்போது உச்ச நட்சத்திரம்னு உச்சி கொட்டிட்டு இருக்காம தலையில கொட்டி உண்மையை சொல்றது இருக்குல்ல, அதுதான் கம்பீரமான அறிவு சார்ந்த மக்களுடைய வேலை.